ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இந்த கிளாஸ் வந்து உங்களோட ஒரு உங்களோட முக்கியமான டைமில் ஒரு 1 ஹவர் செஷன் யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, நிறைய பேர் தெரியாதவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி இந்த ஒரு டெமோ கிளாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், அது மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது ட்ராவலில் இருக்கலாம். வெளியில் மேபி இருந்தால் தயவு செஞ்சு யாரும் மியூட் மட்டும் ஆன் பண்ண வேணாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாலோ இல்லை நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலோ லாஸ்ட்டு ஸ்லைடில் நான் ஒரு அது டைம் வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நம்ம இப்போ யூஜிடிஆர்பிக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இப்போ மேபி நீங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டில் என்னை நம்பி இப்போ ஒரு 32 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்டுமே இப்போ இன்றைக்கி ஒரே செஷனில் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ண போகிறோம். இப்போ கிளாரிஃபை பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம மெயினான டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த யூஜிடிஆர்பி நிறைய பேர் சிலபஸ் என்ன சார் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அது கொடுங்க, சிலபஸ் வேணும், இருந்தால் நானே படிச்சுப்பேன்னு கூட சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் பரவாயில்ல, நான் சிலபஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இன்றைக்கி அந்த சிலபஸில் இருக்க எல்லா யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் ஒரு 1 ஹவர் தான், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக இருந்து அப்சர்வ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரையும் ஆட் பண்ணுறேன். அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ்ஸு, நோட்ஸு, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 8:07 ஆகுது. இன்னும் வேறு யாராவது ஜாயின் பண்ணுறாங்க பார்ப்போம், ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம். இல்லைனா நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து நோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா நான் லாஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே நான் குரூப்பில் ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிலபஸ் அனுப்புகிறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே இருக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஏன்னா ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தமிழ் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி மெயினாக ஒரு 4-5 பேர் கேட்டதுக்காக தான் இந்த டெமோ கிளாஸு. மெயினாக சிலபஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க ஓவர்வியூ யூனிட் 1லேருந்து 8 வரைக்கும் என்னென்ன இருக்குது, அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம கிளாஸ் மேபி நீங்கள் யார் யார் வில்லிங் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் ஒரு யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணி போகணும்னு நினச்சி நம்மளை நம்பி யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் அதை லாஸ்ட் சைடில் சொல்கிறேன். ஒன் செகண்ட் சொல்கிறேன், யாரும் மியூட் மட்டும் ஆன் பண்ண வேணாம். நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டேன்னா கூட நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பாக்ஸில் அதில் டைப் பண்ணி போடுங்க, நான் அதை பார்க்குறேன், செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிட்டோம், டைம் ஆகிடும் அப்புறம். ஏன்னா யூனிட் ஒரு சில அகாடமிஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் வைஸ் சிலபஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஒவ்வொரு நாள் எடுத்து போட்டாங்க. அதுக்கே அவ்வளோ டெப்த்தாக போச்சு. நம்ம இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு ஃபுல் கோத்ரூ பண்ண போகிறோம். மஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா டாபிக் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேய் 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 ஸோ நீங்கள் அந்த டாபிக் அனலைஸ் பண்ணுறதுனால ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம இப்போ இதில் ஜாயின் பண்ணிக்கிறது எல்லாருமே மஸ்ட்டு கம்பல்சரி ஒரு ஸ்கூலில் நம்ம ஒரு பிடியாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலர் வேணால் பிபிஎட் முடிச்சிருக்கலாம், இல்லை எம்பிஎட் முடிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கூல் சரௌண்டிங்கில் என்னென்ன நடக்குது அதை பற்றின ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிக்ஸ். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிக்ஸ், அதாவது உடற்கல்வியோட கோட்பாடுகளும் வரலாறும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் இப்போ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நம்மளை கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் என்ன இதை சொன்னாலும் அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இதுதான் அது, இந்த டாபிக் தான் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இது உடற்கல்வியின் கோட்பாடும் வரலாறும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து உடற்கல்வி வந்து நமக்கு என்னென்ன சொல்லித் தருது, விளையாட்டு, மேலாண்மை, உடலியல், சுகாதாரம் மற்றும் உளவியல் ஆகியவற்றை வந்து
இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி ஒரு விரிவான கல்வி பாடத்திட்டம் தான். இப்போ நீங்கள் வந்து மற்ற ஒரு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மற்ற ஒரு கிளாஸோ எடுத்துக்கிட்டோம்னா அதையும் உடற்கல்வியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் எப்பவுமே டாப்ல இருப்போம். ஏன்னா மற்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம என்னன்னாலும் அந்த இடத்துல நம்ம தான் இருப்போம். ஓப்பன் டாக்காக பேசினாலுமே இப்போ ஒரு என்ன வேலைனாலும் காலையில் நம்ம ப்ரேயர் டியூட்டியில் ஆரம்பிச்சு ஈவினிங் நம்ம டிஸ்பெஷல் டியூட்டி வரைக்கும் நம்ம தான் அந்த இடத்துல இருப்போம். ஸோ ஒரு கிளாஸ் எஜுகேஷன் தாண்டி அதை தாண்டி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ உடற்கல்வி அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ இதோட காம்ப்ரஹென்சிவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் and biological foundation to sports management, appreciating health, endurance and sports psychology. இதில் யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இப்படி தான் இது வந்து இப்போ யூனிட் 1லேருந்து இப்போ நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ யூனிட் 1ல பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இதில் என்ன கோர் கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. லைக் எப்படின்னா இப்போ மீனிங் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இப்போ இதுக்கு வந்து டெஃபினிஷன் ஒரு சில சொல்லியிருப்பாங்க. ஸோ மீனிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த மீனிங் வந்து ஆத்தர் யார் சொன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதில் ஃபிசிக்கல் கல்ச்சர் என்ன இருக்குது, இதில் ஃபிசிக்கல் கல்ச்சர் என்ன இருக்குது, ஃபிசிக்கல் ட்ரைனிங், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் ஆன்சியன்ட் கிரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட நம்மளோட ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த கிரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏத்தன்ஸில் வந்து எப்போ நம்மளோட இப்போ நீங்கள் யாராவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் வந்து ஏத்தன்ஸில் நடந்துச்சு அப்படின்னு யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 1776 பிசியில் ஃபஸ்ட்டு ஏத்தன்ஸில் வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. எப்படி ஸ்பார்ட்டா ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு மக்கள் நாகரிகம் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த ஸ்பார்டன்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க, ஏத்தன்ஸ் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏசியன் ஸ்போர்ட்ஸு இந்தியாவில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்டில் இப்போ சாய்னா தெரியும், எஸ்டிஐடி அந்த மாதிரிலாம் இருக்கிறது எப்படி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பள்ளியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எந்த மாதிரிலாம் மேட்ச் கூட்டு போகிறாங்க. ஸோ ஆர்டிஜி, பிடிஜி, ஆர்டிஎஸ் அந்த மாதிரி மேட்ச்லாம் நம்ம கூட்டு போகிறது அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த கோர் கான்செப்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு டாபிக் நம்ம பார்க்கும்போது அது கிளாஸஸ் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன சொல்கிறது, இந்த டாப்பிக்ல வந்து லைக் மீனிங் ஆஃப் ஃபிசிக்கல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அதில் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம எடுக்கலாம், கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதில். ஸோ யூனிட் 1 இது. யூனிட் 2 ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ இல்லை மேக்ஸிமம் ஒரு மெட்ரிக் ஆர் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட மேனேஜ்மெண்ட் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சூப்பர்விஷன் அண்ட் விசிட்ஸ், இது ரெண்டே பார்க்கும்போது அதோட முக்கிய அம்சங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. விளையாட்டு மேலாண்மையின் பொருள், அதாவது மீனிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸ்கீம் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஸ்கூல், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்டு, என்னென்ன ஸ்கீம்லாம் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்கூல் லெவல் என்ன இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன இருக்குது, ஸ்டேட் லெவலில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எந்தெந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் இதில் வரும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைம் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போ பிடி பீரியட்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை டைம் டேபிள் இருக்கணும், எத்தனை பிடி பீரியட் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தான் ஷெட்யூல் பண்ணணும். டைப் ஆஃப் பிடி பீரியடு, ரெக்கார்ட்ஸ் அண்டு ரிஜிஸ்டர்ஸ், பட்ஜெட் அண்டு ஃபினான்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூலில் நான் இப்போ இங்கே இதில் ஜாயின் பண்ணிக்க எல்லாருமே நான் கம்பேர் பண்ணுறது, நீங்கள் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடிஏ இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 5 to 10 years அங்கேயே ட்ராவல் பண்ணுறீங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் வேறு ஸ்கூல் போகிறீங்க. அப்போ அடுத்து வர பிடி வந்து கேட்பாங்க என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் அட்டென்ஸ் எடுத்திருக்கீங்களா, எப்படி ப்ராப்பராக என்னென்ன மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பட்ஜெட் என்ன, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டு அந்த ஃபினான்ஸ்லாம் இருக்குது.
இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதுலாம் இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ கேர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ளே ஃபீல்டு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு காமனாக சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு பிடிஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது டவுனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணாலும் பண்ணலாலும் சேலரி. நான் நம்மளோட சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, நான் லாஸ்ட் வீடியோ நான் கம்பேர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ மணி ஓரியன்டாக நம்ம மெயினாக இருக்கவே கூடாது. நம்மளோட மோட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் அதுன்றது வேற. ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை நம்பி ஒருத்தன் வரும்போது நம்ம தான் அவங்கள டேக் ஓவர் பண்ணி எல்லாமே பார்த்துக்கணும். அப்படின்னும் போது அந்த கேர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லாமல் வீணாகக்கூடாது, அதாவது உடையக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது. ஒன்று எடுத்தாங்கன்னா அது எடுத்த இடத்துல வைக்கணும், அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அப்புறம் ப்ளே ஃபீல்டு. நமக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, இப்போ ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குது. அந்த எம்டி கிரவுண்டை நம்ம எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம். 200 மீட்டர் ட்ராக் போட முடிகிற ஒரு இடத்துல நம்ம என்னென்ன கோர்ட் அந்த 200 மீட்டர் ட்ராக் அவுட்டரில் போடுறோம், இன்னரில் என்னென்னலாம் போட முடியும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, ப்ளே ஃபீல்டு சொல்லுவாங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மேலாண்மை பொருள், அதை சொன்ன மாதிரி அமைப்பு திட்டம், ஸ்கூல்ஸு, டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டில் எப்படி இருக்குது. ஸோ எக்யூப்மெண்ட்டு, மைதான பராமரிப்பு. நம்மள ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரோட குணங்கள் மற்றும் தகுதிகள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் உங்களை பார்த்த உடனே கண்டிப்பாக பார்த்தோன்னே சாருக்கு வந்து நமக்கு எல்லாமே பண்ணிடுவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி வந்து அவங்கக்கிட்ட பழகுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ஆட்டிடியூடு தான் அப்படியே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் நம்மக்கிட்ட. ஸோ மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸை விட கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருந்தால் அவங்க வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் அவங்களுக்கு எந்த விஷயம் ஒரு புது விஷயத்தை வந்து சொல்லித்தரமோ அதை பொறுத்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து அட்டாச் ஆவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஓரளவுக்கு மேலே போகும். ஸோ இந்த விளையாட்டு மேலாண்மை, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 2ல் வந்து இது எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். யூனிட் 3 மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாப்பிக்கும் உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் மேனேஜ்மெண்ட், வகுப்பு மேலாண்மை, ஒரு கோட்பாடுகள், அதோட அமைப்பு, கட்டளைகளின் வகைகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட். உங்களோட கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டு எப்படி இருக்குது. இப்போ 45 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். லைக் நம்ம லெசன் பிளான் போடுவோம், அது பர்டிகுலர் ஜென்ரல் அதெல்லாம் போடுவோம். ஆனால் ஒவ்வொரு கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக போடுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணால் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ ஃபார்மேஷன், டைப் ஆஃப் கமாண்டு, இந்த டைப் ஆஃப் கமாண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா இப்போ சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ ஸ்டாண்ட் அட்டீஸ் அப்படின்னு ஒரு அந்த வேர்டு இருக்குது, அது ஒரு கமாண்டு. இது வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க. ஸ்டாண்ட் அட்டீஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து எந்த இடத்துல லென்த்தை இழுக்கணும், எந்த இடத்துல வந்து புஷ் ஸ்டாப் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட விசில், கம்பு மட்டும் வச்சுருந்தா பார்த்தாது. கம்பு யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. நம்மளோட விசில் ப்ளஸ் நம்ம எந்த அளவுக்கு போல்டாக பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்களே. சார் வந்து அவர் பார்த்தாலே டெரராக இருப்பார், பேசினாலே ஒரு கமெண்ட் சொன்னாரே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு இதில் ஜாயின் பண்ணிக்க எத்தனை பேரும் எனக்கு தெரியல. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் திடீர்னு ஒரு ப்ரேயர் நடக்கும்போதோ அட்டென்ஷன் ஸ்டாண்டிஸ் சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம எல்லாருமே அட்டென்ஷன் ஸ்டாண்டிஸ் அப்படின்னு நம்ம லோவாக சொல்லும்போது அது நமக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா 100 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டேஜ் மேலே யாரும் நிற்கும்போது உங்களோட கமாண்டு, நீங்கள் கொடுக்குற அந்த கமாண்டில் எல்லாரோட கால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அட்டென்ஷன் நீங்கள் சொல்லும்போதே அவங்களுக்கு வந்து கால் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களோட கமாண்டு. ஸோ அதனால் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். டீச்சிங் மெத்தட், ஸோ உங்களோட கற்பித்தல் முறைகள். நீங்கள் வந்து நான் இதை பற்றி நான் ஸ்டார்டிங்கே இப்போயே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நம்மளோட ஐசிஐ எஃப்எம் சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ஒன் பை ஒன் அனலைஸ் பண்ணி போடுவோம். ஏன்னா இது இப்போ சொல்ல போகிற இந்த இதுவும் ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சிருந்தேன். எப்படின்னா இப்போ டீச்சிங் மெத்தடு நம்ம நார்மலாக ஒரு 45 மினிட்ஸை ஜஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்கப்பேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிடிஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபிசிக்கல் டைரக்டர், அதாவது அவங்களோட ஹையர் பிடி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிடி வந்து வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம படித்து முடிச்சுட்டு வந்துட்டோம், ஸோ ஏதாவது விளையாடுறதுனா விளையாடலாம், பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த 45 மினிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும், கரெக்டாக கொண்டு போகணும், அட்டென்ஷன் எடுக்கணும், லைனப் பண்ணணும், வார்ம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஓட வச்சுட்டு ஃபண்டமெண்டல் டீச்சிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுறதே கிடையாது. அது பெரிய தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய தப்பு. நம்ம வந்து ஒரு
பிபிஎட் வந்து முடிச்சிருக்கோம், ஒரு ஸ்கூல் எஜுகேஷனல் நம்ம இருக்கோம் அப்படின்னும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 45 மினிட்ஸோட வேல்யூவை நம்ம தான் இன்புட் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட்டு சும்மா நின்றுட்டு போங்கடா போய் பால் எடுத்து விளாடுங்கடா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும், அதே பையனை அங்கே நிற்க வச்சு நீங்கள் ஒரு வார்ம் அப்பே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது, இப்போ வார்ம் அப்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது எல்லாரும் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருப்போம். ஸ்ட்ரெச்சிங்கே டான்ஸ் மூமெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ நார்மலாக எப்போ போனோம்னா இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றத தவிர்த்து, அடுத்த நாள் பிடி பீரியட் வரும்போது இன்னைக்கு சார் என்ன வச்சிருக்காரு, நம்ம எப்படி வந்து இன்னைக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண போறாரு அப்படின்னு அவன் திங்க் பண்ண ஆரம்பிக்க அவன் கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கற்பித்தல் அந்த முறைகள் இதை வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமில் ஓரியன்டில் இப்போ கேட்குறாங்கன்னா, கற்பித்தல் முறைகளில் வந்து நீங்கள் வந்து எந்த எந்த முறையை வந்து ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வாய்மொழியா, நீங்கள் பேசியே அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி காட்டுறீங்களா, இல்லை செயல் விளக்கமா? ஒரு வார்ம் அப் பண்ணுறாங்கன்னா அந்த வார்ம் அப் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் ரொட்டேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, சும்மா ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ ஹிப் ரொட்டேஷன் பண்ணுறாங்க, ஹிப் ரொட்டேஷன் ஃபுல்லாக பண்ணலாமா இல்லை ஆஃப் மட்டும் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அனுபவித்தல், இனிமேஷன் அந்த மாதிரி. ஸோ நாடகமாக்கல், விரும்பத்தக்க திட்டமிட்ட பயிற்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது நம்மளோட கற்பித்தல் முறையில் நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். லெசன் பிளான் அண்டு டோர்னமெண்ட். ஸோ எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து லெசன் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் மஸ்ட்டு உங்களோட பேக்கப்புக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களோட பாயிண்ட்டில் நீங்கள் எழுதலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும், இதுதான் எக்ஸாக்ட் ரூல், இப்படி தான் எழுதணும் அப்படியே கிடையவே கிடையாது. லெசன் பிளான் நோட்டு எல்லா ஸ்கூல்லேயுமே இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வீக்லி பிளான் போடுங்க. ஸோ அது எந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கலாம், ஸோ இன்னைக்கு இந்த ஃபன் கேம் கொடுக்குறோம், நாளைக்கு என்ன ஃபன் கேம் கொடுக்கலாம், ஸோ நாளைக்கு இந்த கேமில் எந்த ஸ்கில்லை டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நோட் போட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நாலேஜபிளாக நம்மளோட நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு நம்ம அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல எதுக்குடா சொல்லிட்டு, நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரமாட்டான், அவனுக்கு எதுக்கு நம்ம சொல்லி தரணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டான்னு சொல்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வர வைக்கல அப்படின்றதான் நான் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டான்னு சொல்கிறது அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்தளவுக்கு அட்டாச் ஆகலை, நீங்கள் அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணல அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஸோ லெசன் பிளான் போடுங்க. இந்த வாரம் இந்த கேம் எடுத்துட்டா அடுத்த வாரம் இந்த ஸ்கில்லு, இந்த மைனர் கேம், இந்த ஃபன் கேம் கொடுக்க போகிறேன் அப்படின்றத ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு டிஃபரெண்ட் தெரியும். ஆனால் நமக்கு எழுதுறதே கஷ்டம். நம்ம வந்து விளையாடுறதுனா ஜாலியாக விளையாண்டே இருப்போம், எழுதுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் ட்ரை பண்ணிங்கன்னா பெட்ரு. இதில் பர்டிகுலர் லெசன் பிளான், ஜென்ரல் லெசன் பிளான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இன்ட்ராமுரல், எக்ஸ்ட்ரா முரல், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இன்ட்ராமுரல்னால் நம்ம ஒரு ஸ்கூலுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கேமை ஆர்கனைஸ் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா முரல்னால் வெளியில் மேட்ச்சுக்கு கூட்டு போய் பண்ணுறது. நாக் அவுட், இதெல்லாம் நம்ம கிளாஸஸில் டெப்த்தாக பார்ப்போம். இந்த நாக் அவுட்டு டோர்னமெண்ட்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது, நாக் அவுட் டோர்னமெண்ட் இருக்குது, லீக் இருக்குது, காம்பினேஷன் இருக்குது, சேலஞ்சு, டிராயிங் ஆஃப் பிக்சர்ஸு அப்படின்ற போது உங்களுக்கு எந்த இடத்துல இது ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருது, இல்லை நீங்கள் ஒரு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வருஷம் ஒரு ஏதாவது ரோலிங் டிராஃபி டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு தோணும் ஸோ பிக்சர்ஸ் போடணுமே, உடனே நம்ம பண்ணுறது கூகுள் தான். எதுக்கு கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. நாளைக்கு எக்ஸாம் வரும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல கூகுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. உங்களோட நாலேஜ் நீங்கள் இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறதா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே இப்போ இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட இன்னும் 3 மந்த்து இந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் நம்மளோட ரியாலிட்டி லைஃப் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் டே டு டே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் ஸ்கூலில், என்னோட ரியல் லைஃப்பில் நடந்து சொல்கிறேன். இப்போ பசங்க வந்து நியூட்டன் லாவை பற்றி கேட்டாங்க. ஸோ நமக்கும் நியூட்டன் லாக்கும் அந்த இதே கிடையாது. பட் ஆனால் அந்த இடத்துல நியூட்டன் லாவோட ஒரு ரூல் நம்ம சொல்லும்போது ஸோ சார் வந்து இன்னும் நம்ம அட்வான்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க. சரி சாருக்கு எல்லாமே தெரியும்டா, இது இவ்வளோ தாண்டா தெரியும், இதுக்கு மேலே நல்லா தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு வந்தோம்னா அது வேஸ்ட்டு. ஸோ இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் அட்வான்ஸாக ஒரு புது விஷயத்தை நீங்கள் ஸ்டூடெண்ட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். யூனிட் 3ல இந்த 3 டாபிக் கீழே மெயினாக இந்த லெசன் பிளான் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே சம்மும் வரும், நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். யூனிட் 4 அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, உடற்கூறியல் அண்டு உடலியல். இது சயின்ஸ் படிக்கிறவனுக்கு தான் நமக்கு எதுக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு போயிடாதீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆனாலும்
இப்போ ஒரு பிடி பீரியட் வரான், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆனாலும் இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அந்த இடத்துல அவங்க ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அவ்வளோதான், தண்ணி தெளிச்சு விட்டு எழுப்பி அனுப்பிச்சுட்றா அப்படின்றத அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவன் வந்து அந்த 45 மினிட்ஸ் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அந்த இடத்துல அவனுக்கு என்ன ஆனாலும் நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்படிங்கும்போது இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்டாக இருக்குன்னா, நீங்கள் செல், அந்த திசுக்கள், உறுப்புகள், இதை பற்றி எல்லாமே படிக்கணும். நம்மளோட பாடியில் தான் என்னென்ன செல்லாம் இருக்குது, என்னென்ன திசுலாம் இருக்குது, என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் பாடி என்னென்ன இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எலும்பு கூட மூட்டுகள் எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ்லாம் இருக்குது, நம்மளோட மசில்ஸ் என்னென்ன வெரைட்டியில் இருக்குது, பிளட் என்னென்ன இருக்குது, ஸோ ஹார்ட்டு, சுவாச மண்டலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம நெர்வஸ் சிஸ்டம், ஸோ அதில் பிரெயின், ஸ்பைனல் கார்டு, ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், நெர்வஸ் அண்ட் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாமே எப்படி இருக்குது, இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ரொம்ப டெப்த்தாக போகும். பட் ஆனால் இதுக்குன்னே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10 கிளாஸஸ் போட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டெப்த்தாக எடுக்கும்போது, ஸோ டே டு டே லைஃப்பில் இது அப்ளிகபிள் ஆகுது. இப்போ ஸ்கெலிட்டல் அண்ட் மஸ்குலர்னா செல் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது. ஸோ இது நான் எப்படி உங்களுக்கு நான் கிளாஸில் இன்புட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஸோ செல் ஸ்ட்ரக்சர்னு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ லைனில் அட்டன்ஸ் எடுக்கும்போதே அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ இதுதான் உன்னோட செல் ஸ்ட்ரக்சர். ஸோ திஷ்யூஸ், உன் பாடியில் எத்தனை திஷ்யூ இருக்கும் தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு நைட்டு இப்போ இதில் ஸ்கெலிட்டல் அண்ட் மஸ்குலர் டாபிக் இருக்குன்னா இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. என்னென்ன செல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதை கொண்டு போய் நாளைக்கு அசம்பிள் பண்ணி ஒரு லைனில் நிற்கும் போது அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது அந்த அந்த மீதி இருக்க 24 பசங்களுமே யோசிப்பாங்க, ஸோ நாளைக்கு என்ன கேட்க போகிறோம், நமக்கு ஒருவேளை கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கிங் வரும். அப்படி திங்கிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ திசி ஒன்று இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் நாலேஜ் கேதர் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பாடியை பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். மஸ்ட்டு இதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதுலேருந்து மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். யூனிட் 1லேருந்து 8 இருக்கிறதுல யூனிட் 4ல் உடற்கூறியல் அண்ட் உடலியல் இந்த சப்ஜெக்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். யூனிட் 5 இதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிலபஸ், ஒரு யூனிட்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாள் கூட இது இல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம், இந்த யூனிட் 5 இல்லாமல். அப்படி யாராவது இருக்கீங்களா? அதாவது அஃபீசியேட்டிங் ரூல்ஸ் அண்ட் ட்ரைனிங், இது நான் என்னோட ஸ்கூலில் நான் ஒரு நாள் கூட ஃபாலோ பண்ணுறதில்ல சார் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க இருக்கீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த அஃபீசியேட்டிங் ரூல்ஸ் அண்ட் ட்ரைனிங் யாராவது இப்போ இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பிடி பீரியட் எடுக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம டெய்லி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதான் பார்க்குறோம். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கேமோட ரூல்ஸ் ரெகுலேஷன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட என்னென்ன இருக்கோ அஃபிசியேட்டிங் சரி, கோட் மார்க்கிங் என்னென்ன இருக்கோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க கேம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களே எத்தனை பேர் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி எனக்கு தெரியல. பட் இந்த கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்க இந்த கேமோட லைக் ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால், கபடி, கொக்கோ, பேட்மிண்டன், பேட்மிண்டன், ஸோ டேபிள் டென்னிஸ் நான் போடல, த்ரோ பால், ஹேண்ட்பால், டெனிகேட் போடல, கிரிக்கெட், செஸ் அண்ட் கேரம், இந்த எல்லா கேமோட கோட் மார்க்கிங் வந்து நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். சிம்பிளாக எப்படி வரையணும், எல்லா வீடியோவுமே 2 நிமிஷம், மேக்ஸிமமே 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இருக்காது. கோட் மார்க்கிங் எப்படி போடணும் இதுவுமே நான் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்ளிகேட் பண்ண சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து மெமரி ஆகணும். ஸோ நான் தனியாக உட்காந்து இதை படிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ நான் அத்லெட்டாக இருக்கேன்னா அத்லெட்டிக்கில் ட்ராக் அண்ட் ஃபீல்டு எல்லாமே நான் தெரிஞ்சால் பத்தாது. இப்போ நான் கேமுக்கு வரேன்னா இப்போ ஹாக்கியில் இருக்கேன். இப்போ ஹாக்கி நான் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது நான் கேட்டுருவேன். ஸோ எனக்கு என்ன கேம் எல்லாரும் கேட்பேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேம் சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு கேம் எல்லாரும் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. ஃபுட்பால்னு சொல்கிறாங்க. ஃபுட்பால்னு சொன்னோடனே நான் எடுத்து ஃபுட்பால் எடுத்து கொடுத்து நான் விளாட விட்டுற மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுட்பால் யார் ரொம்ப ஷவுட் பண்ணுறானோ, கத்துறானோ, இல்லை ஓடுவாங்களே, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்களே, ஹைப்பராக இருப்பாங்களே, அவங்கள பிடிச்சி அவங்களை கூப்பிட்டு ஃபுட்பால் வேணுமா, சரி ஃபுட்பால் ப்ளே பண்ணு, ஃபுட்பால் கோர்ட்டோட லென்த் வித்து மட்டும் சொல்லிட்டு போ அப்படி சொல்லிடுவேன் நான். ஸோ நம்ம அப்படி சொல்லும்போது அவன் வந்து ஒரு செகண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா யாருக்குமே பசங்க எல்லாமே விளையாடணும், ஜஸ்ட் விளையாடணும், பால் கிக் பண்ணணும், கோல் அடிக்கணும், அந்த மென்டாலிட்டி மட்டும்தான் இருப்பாங்க.
கோர்ட்டோட லென்த் வித் நாளைக்கு நீங்கள் போய் நாளைக்கு யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. எந்த கேம்னாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு கேம் எடுக்கிறீங்க நாளைக்கு கிளாஸில் இருக்கும்போது, இந்த கேம் விளையாட போகிறீங்களா, சரி அதோட லென்த் வித்து சொல்லுங்கள், அந்த பாலோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள், வெயிட் சொல்லுங்கள், டயாமீட்டர்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் யாரை ஆன்சர் பண்ணுறானோ அவனை கூப்பிட்டு அப்ரிசியேட் பண்ணுங்கள். அப்ரிசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியாக நான் ஒரு வீடியோ இதே போட்டிருக்கேன், நான் பார்க்காதவங்க பாருங்க. அப்ரிசியேஷன் அந்த ஒரு வேர்டு தான் உங்களோட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். அது கிரேடு கேஜி ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, 12th ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, 11 12 மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 9th மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நம்ம டேக் அவுட் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் கோன் ப்ளே, பால் இருந்துச்சா பால் எடுத்து ப்ளே பண்ணு அப்படின்னு விட்டுறது. எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நிற்க வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கறது தப்பு கிடையாது. கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும் ஸ்போர்ட்ஸில். அப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த அஃபிஷியேட்டிங் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இந்த கேமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். கிரவுண்ட் டைமென்ஷன், மார்க்கிங், ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்னா என்ன, அதோட ரூல்ஸ் அண்ட் அஃபிஷியேட்டிங் இந்த கேம்ஸில் வந்துடும். இந்த கேம்ஸ் மெயினாக பார்த்துக்கணும். இது போக ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டனாலே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான். ட்ராக் அண்ட் ஃபீல்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில, பிடிக்குமோ பிடிக்காதோ, ட்ராக் அண்ட் ஃபீல்டு இல்லாமல் ஒரு ஸ்கூல் இல்லை. ஸ்கூலில் பிடி இல்லை. பிகாஸ் எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு டோர்னமெண்ட்டாவது வெளியில் மேட்ச் கூட்டு போய் ஆகணும், போயிருக்கணும். அத்லெட்டிக்ஸ் நான் சொல்கிறது, இப்போ 400 மீட்டர் ட்ராக்கு, இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கோன்னா, இப்போ கோயம்புத்தூரில் 400 மீட்டர் ட்ராக்கை நம்ம ஸ்டூடெண்ட்ஸை விசிட் பண்ணுறது சரி, நம்ம விசிட் பண்ணுறது சரி, நம்மளோட லேர்னிங்க்கு அங்கே எத்தனை லேன் இருக்குது, லேன்னா என்ன, லைன்னா என்ன, அதோட லென்த் என்ன. ஸோ இப்போ ரேடியஸ் அடிக்கிறாங்க, 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் போடுறாங்க. இப்போ 400 மீட்டர் நான் ஃபஸ்ட்டு ஒரு டெமோ கிளாஸ் எடுத்தேன், ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஓரியன்டேஷன் கிளாஸ் டெமோ கிளாஸ் எடுத்தேன். அதில் ஜாயின் பண்ணவங்க யாராவது இதில் இருக்கீங்களா? தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெமோ கிளாஸ் எடுத்தேன், ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஓரியன்டேஷன் கிளாஸ்னு சொல்லிட்டு. சுபின், ஓகே ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஓரியன்டேஷன் கிளாஸில் யாராவது, ஏன் கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டெமோ கிளாஸ், ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் எடுக்கும்போது 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் எப்படி ப்ராப்பராக வரையணும் அப்படின்ற ஒரு ஒரு நீட் டயக்ராமோட நான் சொல்லி தந்தேன். ஐ திங்க் நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க. ஏன்னா அதில் இருக்க பிடிஎஃப், அதில் நான் உங்களுக்கு டீச் பண்ண மெத்தடு, ஒரு 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் எப்படி போடணும், ஒரு ஸ்டேக் டிஸ்டன்ஸ் எப்படி போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியிருந்தேன். ரேடியஸ் சொல்லிட்டேன், ஸ்டேகர் டிஸ்டன்ஸு எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, 200 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர், ரிலே ஈவெண்ட்டு, ஆஃப் ஸ்டேக்கரு, ஃபுல் ஸ்டேக்கரு, 1.5 ஸ்டேக்கரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு, இது இப்போ எதுக்குன்றதை விட நாளைக்கு நம்ம ஸ்கூலில் உட்காரும்போது ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை பேரண்ட்ஸை நீங்கள் ஏமாற்றிடலாம். ஜஸ்ட் ஒரு ட்ராக் மாதிரி ஓவர் ஷேப்பில் போட்டு நீங்கள் வந்து அவ்வளோதான், இதான் ட்ராக்கு, 6 லைன் வச்சாச்சு முடிஞ்சு, சும்மா நம்ம கையில் கோடு போட்டு விட்டு இதான் ஸ்டேக்கர்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் உறுத்தும். ஏன்னா ஒரு இவ்வளோ படித்து முடிச்சுட்டு வந்துட்டோம், பட் ஆனால் ஒரு ஸ்டேகர் ஃபார்முலா தெரியல, அது லைக் எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணி போகிறதுன்னு தெரியலன்ற மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த அப்ரிசியேட்டிங் ரூல்ஸ் அண்ட் ட்ரைனிங் நம்ம யூனிட் 5 நம்ம படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக படிப்போம். டெஃபினெட்லி இது யூனிட் 5 முடிக்கும் போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பிஇயா இருக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ட்ரைனிங் மெத்தட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோன்னா என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், என்ன மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ வெயிட் ட்ரைனிங், சர்க்யூட் ட்ரைனிங், பாட்லக் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங், இதெல்லாம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்கணும், இதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ யூனிட் 5ல் இருக்க டாபிக்ஸ் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 6 எவாலுவேஷன் அண்டு மெஷர்மெண்ட்.
மதிப்பீடு மற்றும் அளவீடு. இப்போ யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு யூனிட் வரும்போதும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா யூனிட் 1லேருந்து 8 வரும், 8 யூனிட் தான். 8 யூனிட்டுமே நான் சொன்ன 5 யூனிட்டுமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம கூட சர்வே ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இந்த யூனிட் 6ம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அவனை அனலைஸ் பண்ணுறதுக்கு, அவங்க எந்த மாதிரி கிரிட்டீரியாவில் இருக்காங்க, அவங்களை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யூனிட் 6 இருக்குது. ஸோ இந்த எவாலுவேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் இதில் இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இந்த ஒரு 6 கேமோட இது வந்து முன்னாடியே ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டாங்க. இது நான் லைக் இதில் இந்த கேமில் இன்னும் நான் எதுவுமே எடுத்து போடல என்னோட சேனலில். பட் ஆனால் இங்கே இருக்க இந்த ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்டு இனிமேல் தான் நாளைக்கு போகலான்னு வச்சுருந்தேன். ஒரு 2 டெஸ்ட்டு, ஏசியா டெஸ்ட்டு, கூப்பர் 12 மினிட்ஸ் ரன் வாக் டெஸ்ட்டு, அந்த இது நான் எடுத்து என்னோட சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. என்னென்ன டெஸ்ட் இருக்குது? கிரிட்டேரியா ஃபார் குட் டெஸ்ட், வேலிடிட்டி, தேர்வு அளவுகோல்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்லுபடியாகும் தன்மை, நம்பகத்தன்மை, புறநிலைத்தன்மை, நெறிமுறைகள், இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்வர்டு யூத் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, இந்த ஜேசியா டெஸ்ட் இருக்குது பாருங்கள், பேரோ மோட்டார் அபிலிட்டி டெஸ்ட்டு, இது நான் லாஸ்ட் வீடியோ இதாக போட்டிருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்து அவனை எப்படி கொண்டு போகிறது, அவனோட லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹார்ட்வேர் ஸ்டெப் டெஸ்ட்டு, கூப்பர் 12 மினிட்ஸ் ரன் வாக் டெஸ்ட்டு, இது இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு இருக்கும்போது இந்த 6 கேமில் என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஞ்ச் ஷாட் சர்வீஸ் டெஸ்ட்டு. ஸோ பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டோம்னா ஜான்சன், அது அவர் டெஸ்ட் பண்ணிப்பார் அந்த இது. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் இந்த 6 கேமோட டெஸ்ட்டையும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நானே பண்ணுற மாதிரி எடுத்து போடுவேன் நான். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு பார்க்கும்போது, இல்லை படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்போது ஜஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் படித்து ஒன்றுனா கோத்ரூ பண்ணுறதுக்கு பார்க்கும்போது ஈஸியாக மெமரி ஆகும். ஸோ இது இப்படி தான் பண்ணாங்க அன்றைக்கி. ஸோ அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது இப்போ ஃபுட்பால் இருக்குது, ஃபுட்பால் எம்சி டொனால்ட் சாக்கர் வால் டெஸ்ட் இருக்குது. அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு அன்றைக்கி அவர் எத்தினாரு, ஸோ இப்படி தான் எத்தணும், இந்த மாதிரி கார்னில் எத்தினாங்க அப்படின்றதுல நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த 6 டெஸ்ட்டையும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். இந்த எவாலுவேஷன் மெஷர்மெண்ட்டில் இந்த டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். நம்மளோட லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். யூனிட் 7 ஹெல்த் எஜுகேஷன், நியூட்ரிஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஹெல்த் எஜுகேஷன், சுகாதாரம், ஊட்டச்சத்து, காய மேலாண்மை. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு பிடி பீரியடு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரான், ரொம்ப நோஞ்சானா இருக்கான், அவனை போயிட்டு 10 ரவுண்டு ஓடு, எனக்கு எனக்கு இன்னைக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, ஒரு 15 ரவுண்டு ஓடிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் நடக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவனோட லெவல் எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். இப்போ 25 பேர் உங்களோட ஒரு கிளாஸில் வராங்கன்னா 25 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கரெக்டு தானே? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் பாடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு ஃபீவர் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாத்துக்கும் காமனாக இது பண்ணிடுங்க, இது ஓடுங்க, இவ்வளோ ரவுண்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு இதில் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனில் வந்து சுகாதார கல்வி, அதோட மீனிங், அதோட சேவைகள், மேற்பார்வை, நோய் எதிர்ப்பு, என்னென்ன நோய் எதிர்ப்புலாம் வரும், மலேரியா, பெரியம்மை, வயிற்றுப்போக்கு, பொண்ணுக்குழாய், டைப்பாய்டு. ஸோ இப்போ இந்த டைட்டில் நான் போட்டுக்கேன்னா இதெல்லாம் சிலபஸில் இருக்குன்னா, இப்போ மலேரியானா என்ன, அது எதுக்காக வருது, எந்த டைமில் வருது, அதை வந்து எப்படி போக்கலாம், ஸோ அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே நம்ம கிளாஸில் இருக்கிறதுனால உங்களுக்குலாம் எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கா அப்படின்னா அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எதனால இப்படி வந்திருக்கு, ஏன் என்ன பண்ணலாம், சாப்பாடு ஃபுட்டு ஒழுங்காக எடுத்துக்கலையா, இல்லை தண்ணி எதுவும் ஒழுங்காக குடிக்கலையா, அழுக்கு தண்ணி எது குடிச்சானா அதனால வந்துச்சா, அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சரி, நம்ம இதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது சரி, இந்த ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்.
ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், ஷாக், பாய்சனிங், ட்ராயிங், ப்ளீடிங், ஃப்ராக்சர்ஸ். இப்போ நீங்கள் இதில் போட்டிருக்க எல்லாமே டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான். மேபி யதார்த்தமாக நடக்கும். இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அதுதான் விஷயம். இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக நம்ம இப்போ ஒரு ப்ரைவேட் செக்டர்லாம் நான் ஓப்பனப்பாக பேசணும்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயோ ஒரு ஹை லெவல் பெரிய ஸ்கூலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அங்கேயே ஒரு மெடிக்கல் டீம் இருப்பாங்க. ஸோ உடனே வந்து என்ன ப்ராப்ளம் ஆனாலும் உடனே வந்து ஒரு 5 மினிட்ஸில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நாளைக்கு வேலை பார்க்க போகிறீங்கன்னா சுற்றி 10 கிலோமீட்டருக்கு ஒரு கவர்மெண்ட் இதே இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, கிளினிக்கே இருக்காது. சாம்பிளுக்கு என்னோட வில்லேஜே நான் சொல்லுவேன். என்னோட வில்லேஜ்லாம் ரொம்ப அவுட்ரு, விருதுநகர்லேருந்து 25 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அங்கே நான் படித்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னா சரௌண்டிங் ஒரு 15 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டுமே கிடையாது. அந்த இடத்துல இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, நம்ம தூக்கிட்டு ஓடவும் முடியாது. அப்படி ஓடணும்னா மற்ற எல்லா பசங்களும் என்ன பண்ணுவோம்னு தெரியாது. அந்த ஸ்கூலே கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மட்டும் தான் இருப்போம். ஸோ அந்த ஃப்ராக்சர் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ப்ரெசன்டேஷன் தெரியுதா? தம்ஸ்அப் மட்டும் போடுங்க. ஓகே, ஐ திங்க் யாருக்கும் நெட்வொர்க் சரியில்லைன்னா வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் வருது. தேங்க்யூ. ஸோ இந்த ஷாக்கு, பாய்சனிங், ட்ராயிங், ப்ளீடிங், ஏதாவது அடிபட்டு ப்ளீட் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், ஃப்ராக்சர்ஸு, ஸ்ட்ரெயின், இது ரெண்டுக்கு ரொம்ப மீனிங் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்துருந்துச்சு. ஸோ ஸ்ப்ரெயின்னா என்னன்னு தெரியாது, ஸ்ட்ரெயின்னா என்னன்னு தெரியாது, நம்ம அதிலே கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். அதுவே நம்ம கொஸ்டின் மாற்றி போட்டுருவோம். நீங்கள் போட்டுக்கு பாருங்கள். ஊட்டச்சத்து காயங்களில் அதிர்ச்சி, நச்சு உட்கொள்ளுதல், மூழ்குதல், ரத்தப்போக்கு, எலும்பு முறிவு, ஸோ சுளுக்கு, இழுத்தல், அதான் அந்த ஸ்ட்ரெயின், அது ரெண்டுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இடப்பெயர்வு, மயக்கம், தேய்மானம், நாய், பாம்பு கடி, இதெல்லாம் நடக்கும். நம்ம ஒரு சில ஸ்கூலில் ரொம்ப வில்லேஜ் அவுட்டில் இருக்கும்போது ஸ்கூலுக்குள்ளே நாய் பூந்துடும், யாரை கடிக்குமே தெரியாது. அந்த இடத்துல நாய் கடிச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ பாம்பு கடி, வெட்டு காயங்கள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, சூரிய வெப்பத்தாக்கம், தீக்காயங்கள், இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் அந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து, காய மேலாண்மை இந்த யூனிட் 7ல் நம்ம படிப்போம். ஸோ ஃபிசியோதெரப்பி அண்ட் போஸ்டர் இது வேறு இருக்குது. உடற்பயிற்சி சிகிச்சை, அதோட வரையறை, முக்கியத்துவம், அதோட இம்பார்ட்டன்ட், கொள்கைகள், மின் நீர் வெப்ப சிகிச்சை, மசாஜ், உடல் தோரணை குறைபாடுகள் அண்ட் சிகிச்சை பயிற்சிகள். யூனிட் 7ல் நம்மளோட இது வந்து ஒரு காமனான சப்ஜெக்ட் யூனிட்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கும் சரி, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட பசங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ ஒரு இடத்துல சடனாக ஏதோ ஆகும்போது, ஸோ இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓகே படிச்சுட்டு தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ யூனிட் 7ல் இருக்க இந்த டாப்பிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 8 லாஸ்ட் யூனிட்டு, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் இது ஒரு 4 டாபிக் இருக்குது. ஃபவுண்டேஷன், தியரிஸ் ஆஃப் லேர்னிங், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், தியரிஸ் ஆஃப் பிளே. மேபி விளையாட்டு உளவியல் இந்த யூனிட் 8ல் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களோட டே டு டே லைஃப்பில் ஏதாவது கம்பேர் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது. ஸோ இதோட மெயின் டாபிக்னு பார்த்தீங்கன்னா அடிப்படைகள். உளவியல்னால் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் உட்காந்துருப்பான், முறைச்சு பார்ப்பான், இல்லை சைலண்ட்டாக இருப்பான், என்னன்னே தெரியாது. நம்ம அவங்ககிட்ட போயிட்டு கேட்டு அந்த வாயிலேருந்து இல்லை வீட்டில் பிரச்சனை, அதனால தான் என்னால் வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்க வைக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு அவ்வளோ இதாக இருக்கும். அந்த டைம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த 10 நிமிஷத்தில் மற்ற எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இவனை டேக் ஓவர் பண்ணுற 10 நிமிஷத்தில் அவன் மற்ற எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு மினி டாக்டராகவே நம்ம வேலை பார்க்கணும் அந்த இடத்துல இருக்கும்போது. டாக்டராக மட்டும் கிடையாது, ஒரு சில வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது இன்ஸ்டால பார்ப்போம், எல்லா கிடப்பும் போட்டு பிடி இவன் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எல்லாமே அது கரெக்டு தான். ஏன்னா அதான் இந்த சைக்காலஜி, விளையாட்டு உளவியல் வந்து உளவியலோட பொருள், உடற்கல்வியின் அதோட பங்கு. மீனிங் ஆஃப் சைக்காலஜி, இட்ஸ் ரோல் இன் பிஇ. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மென்டாலிட்டி இருந்தாலும் அதை நீங்கள் அவனை பார்த்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ கிளாஸில் ஒரு பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்கலாம், ஸோ ரொம்ப ஓட வைக்கக்கூடாது, அவங்கள வந்து எப்படி டேக் ஓவர் பண்ணலாம், அந்த மாதிரியும் நம்ம திங்க் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் இருக்காங்கன்னா எவனுக்காவது இன்ஜுரி ஆயிருக்கா, வீட்டில் ப்ராப்ளம் இருக்கா,
அதில் பசங்களுக்குள்ள சண்டை போடுறாங்களா, கேங் ஃபார்ம் பண்ணுறாங்களா, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு பிடி பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 45 மினிட்ஸை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ ஆக்சுவலாக அவங்க தான் ஒரு பெர்ஃபெக்ட் பிடியாவே நான் கன்சிடர் பண்ணுவேன். தியரிஸ் ஆஃப் லேர்னிங், ஆளுமை மற்றும் அறிவுத்திறன். என்னென்ன ஆளுமைகள்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் ஒரு 4 லேர்னிங் இருக்குது. அது படிக்கும்போது தெரியும். கண்டிஷன், ரெஸ்பான்ஸ் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர், இன்சைட்ஃபுல் லேர்னிங் அண்ட் லாஸ் ஆஃப் லேர்னிங். இந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் இருக்க 4 லேர்னிங்குமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் சாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு லைக் ட்ரையல் அண்ட் எரரில் வந்து நீங்கள் அந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்களா தெரில. இப்போ நாய் வந்து அதோட சலைவா அது வந்து செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதுக்கு சாப்பாடு பசிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெல் அடிப்பாங்க. ஸோ பெல் அடித்த உடனே சாப்பாடு தட்டை எடுத்து வந்து வைப்பாங்க. அந்த நாய் என்ன பண்ணுன்னா உடனே போய் வேகமாக சாப்பிட்ரும். ஸோ மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த பெல் அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த நாய்க்கு சலைவா வந்து இது வந்துட்டே இருக்கும். மறுபடியும் சாப்பிடும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெல் மட்டும் அடிச்சுட்டு சாப்பாடு வைக்காம விட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுச்சு, அந்த நாய்க்கு அந்த சலைவா வராமல் இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறாங்க. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா அந்த மாதிரி தான். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக நிறைய டைம் பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு அடாப்ட் ஆயிரும். அதுதான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங் நம்ம பார்க்கும்போது அப்கமிங் வீடியோவில் டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட். கற்றல் கோட்பாடுகளில் பயிற்சிக்கு பிந்தைய துவங்கல், முயற்சி, பிழை, உள்நோக்கு கற்றல், கற்றல் விதிகள் இதெல்லாமே நம்ம படிப்போம். ஸோ கற்றல் பரிமாற்றம் தான் இப்போ சொன்னேன். நேர்மறை, எதிர்மறை பரிமாற்றம், விளையாட்டு கோட்பாடுகள், கற்றல் கோட்பாடுகள், தியரிஸ் ஆஃப் பிளே, கீ தியரிஸ் எக்ஸ்பிளைனிங் த ரோல் அண்ட் வேல்யூ ஆஃப் பிளே இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். இந்த 4 டாபிக்குமே யூனிட் 8 ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் நம்ம படிக்க போகிறது. யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் இருக்கிற சிலபஸை ஒவ்வொரு வியூவாக நான் சொல்லியிருக்கேன். இது சிலபஸ் ஒவ்வொரு வியூவாக கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ ஒரு யூனிட் 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தது 8 கூட படிக்கலாம். 8மே நம்ம கிளாஸஸ் டெப்த்தாக போகும்போது அது நம்மளோட டே டு டே லைஃப்பில் எப்படி வருது அப்படின்றத நான் கம்பேர் பண்ணி நான் சொல்லுவேன். அதனால் அது ஈஸியாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு மக்கப் பண்ணணும், படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண அவசியம் கிடையாது. எல்லா டாப்பிக்குமே டே டு டே லைஃப்பில் அது நமக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒன் மோர் டவுட்டு, நம்ம ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஓரியன்டேஷன் கிளாஸ் எடுத்தவங்க அட்டன் பண்ணவங்க யாராவது இந்த குரூப்பில் இருக்கீங்களா, இந்த மீட்டிங்கில் இருக்கீங்களா? யாருமே இல்லை. ஒரு ஐ திங்க் 15 பேர் அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நமக்கு 100 மார்க் கொஸ்டின் நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு ஒன்று இருக்குது. அதை நான் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. இதுதான் மெயின். பேப்பர் 1ன்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அது ஜஸ்ட் 30 மார்க்குக்கு நடக்கும். அது எல்லாருமே சொல்கிறாங்க ஈஸி அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஈஸி, ஏன்னா நம்ம படித்ததாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் மீடியம்னா நம்ம அதை ஸ்கூல் 6th-லேருந்து 10th வரைக்கும் என்ன படித்தோமோ அதுதான் இருக்கும். 30 மார்க்குக்கு நம்ம 10 மார்க் எடுத்தால் போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தவிர்த்து பேப்பர் 2ல் நம்ம எந்த அளவுக்கு ஹை ரேங்காக எடுக்கிறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் டேய் டேய் சார், 1 minute சார், டேக்கிங் கிளாஸஸ் சார், ஐம் டேக்கிங் கிளாஸஸ் சார், ஆன்லைன் கிளாஸஸ். 5 minutes சார். தமிழ் சொல்லிட்டு இருந்தேன். தமிழ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா தமிழ் புக்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 30 மார்க்கு தான் தமிழ் கொஸ்டின் வரும். அதில் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு கட் ஆஃப் போட்டிருப்பாங்க. இதில் 100க்கு மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கோர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா
ஓப்பனாக சொல்லணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் 1 மந்த்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் கேஸ் போடுவாங்கன்னு தெரியல. தள்ளி போகக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. தள்ளி போச்சுன்னா தள்ளி போச்சுன்னா கஷ்டம். ஏன்னா நம்மளோட டார்கெட் 3 மந்த் தான். இந்த டிசம்பருக்குள்ள போஸ்டிங் வாங்கணும். அந்த மாதிரி தான் மென்டாலிட்டியில ஒரு நல்ல பிளானோட இருக்கும். ஸோ யாரும் கேஸ் போடக்கூடாது. ஏன்னா சிலபஸ் இப்படி இருக்கு. ஸோ எங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரல, சீனியாரிட்டி தரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாம் டேட்லாம் இன்னும் வரல. ஆக்சுவலாக இன்னும் நான் இப்போ யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நான் அடுத்து நம்ம எடுக்க போகிற நான் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க இந்த கிளாஸஸில் ஸ்பிட் பண்ணி நமக்கு உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இந்த சிலபஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். தமிழுக்கு செப்பரேட் யூனிட் அண்ட் டாபிக்னு அவசியம் கிடையாது. தமிழில் தான் 30 மார்க் தான். ஓவரால் நம்ம இலக்கணம், இலக்கியம் அந்த மாதிரி சிம்பிளாக படிச்சிட்டோம்னாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். கோர்ஸ் டீட்டெயில்ஸு 40 பேர் இருக்கீங்க. நான் ஒரு 50 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பெட்டர் லக். ஜாயின் பண்ணவங்க வரைக்கும் நல்லது. நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வீக்லி 3 இப்போ நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பிளான் இருக்கேன். ஏன்னா டைம் இருக்காது. நெக்ஸ்ட்டு மேபி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெய்லி வச்சிட்டோம்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா வீக்லி டெஸ்ட்டு நிறைய இருக்கும். டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு எழுதி பார்க்க ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை நம்ம எம்சிக்யூவாக போட்டு எழுதினாலும் சரி, எழுதி பார்க்க தான் நமக்கு மெமரி ஆகும். அதனால அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு செஷனும் இந்த 1 hour செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கலாம். 3 to 4 month தான் என் டார்கெட்டு. அதுக்கு மேலே மேபி போகக்கூடாது. போச்சுன்னா எப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே டீச் பண்ணுறதுக்கு ரெடி. மெட்டீரியல்ஸ் தமிழ், இங்கிலீஷ்லையுமே ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட லேட்டஸ்ட் சிலபஸ் இப்போ ரீசெண்டாக வந்தது. இப்போ இந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் நீங்கள் பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோக் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வீக்லும் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ணுறோமோ அந்த வீக் எண்டில் எம்சிக்யூ இருக்கும், மோக் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ சிலபஸ்லேருந்து வரும், காமனாகவும் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 100 பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருந்தா இந்த 100 பேரையுமே நான் கண்டிப்பாக கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க படிங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 30 பேர் தான், 30 பேர் தான் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 30 பேருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணி என்னோட சேர்த்து 31 கூட வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒன்றா படித்து அந்த போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில், அந்த ஒரு தாட்டில் தான் மெயினாக இப்போ இந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அந்த டவுட் கிளியரிங் யூஜிடிஆர்பியில் ஒரு எக்ஸாம் போகிற வரைக்கும் எந்த ஒரு நெர்வஸும் இல்லாமல் ஃப்ரீக்வன்ஸாக அங்கே போய் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபுல் பிளானோட தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன் ஃபீஸ் நான் எப்படி பிளான் பண்ணிக்கிறேன்னா, இப்போ தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஓரியன்டேஷன் கிளாஸ் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு அந்த கிளாஸ் 200 தான் போட்டிருந்தேன் அன்றைக்கி. நான் அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு கிளாஸுக்கு அதை அன்றைக்கி அட்டன் பண்ணாங்க ஒரு 15 பேர். அவங்க யாராவது இந்த கிளாஸ் இன்றைக்கி அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு 1500 டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 6000 அவங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. 15 மெம்பர்ஸ்க்கு மட்டும். அவங்க ஜாயின் பண்ணல, ஏன்னு தெரியல. ஏன்னா அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், நம்ம அப்கமிங் நம்மளோட கிளாஸஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு 7500 நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் 2 பேமெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம், 2 இதாக கூட பண்ணிக்கலாம். இது என்னோட காண்டாக்ட் நம்பர், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பரு. நம்ம அதில் தான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மெஜாரிட்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸாம் எப்போ சார்
சிலபஸ் கொடுங்க சார், ப்ரிப்பேர் பண்ணுங்க சார், படிக்கணும் சார், கிளாஸ் எடுங்க சார், டெமோ வேணும் தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயின் திங்காக இது இன்னைக்கு கிரியேட் பண்ணதே, இன்னைக்கு ஒரு டைட் ஷெடியூலில் பிளான் பண்ணதே. ஸோ அதில் ஹையஸ்ட்டாக வந்து அதில் 50 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயுமே இப்போ யார் யார் வில்லிங்காக இருக்கீங்க, இப்போ நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஒரு 40 பேர். இதை தவிர்த்து இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சுச்சுவேஷன் சரியில்லாமல் இன்னைக்கு அட்டன் பண்ணாமல் போயிருக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஒரு இந்த வீக்குள்ளே நம்ம ஒரு மோக் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு டாப் ரேங்க் காமனாக ஃபிசிக்கல் எஜுகேஷனில் இப்போ இந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் இருக்குல்ல, இந்த சிலபஸில் இருந்தே டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் அதில் 50 போட்டிருக்கேன், 30 பேர் எனக்கு இருந்தால் போதும். 30 பேர், அந்த 30 பேருமே பாஸ் ஆகணும். இப்போ 100 பேர் எடுத்து அதில் 50 பேர் பாஸ் பண்ண வச்சு 50 பேர் ஃபெயில் பண்ணணும், படிக்காமல் விட்டாங்க போகணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வேணாம் அப்படின்றதுக்காக தான் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாலும் சரி, டாப்பில் இருக்க 30 பேரை மட்டும் இந்த எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணி அவங்கள போஸ்டிங் வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் டார்கெட் அதுதான். அதனால நீங்கள் இதை எப்படியும் பிளான் பண்ணிக்கோங்க. என் கூட சேர்ந்து அடுத்து 4 மந்த்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கேரண்டி கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா கான்ஃபிடண்ட்டாக 3 மாதம் என் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 8 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சிலபஸ் மாறுச்சு அப்படின்னா 1 வீக்குக்குள்ளே நம்ம அந்த என்ன சிலபஸ் வருது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத அதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லை இதே சிலபஸ் தான் வருது, மேக்ஸிமம் ஒரு 80% இதே சிலபஸ் தான் வரும். ஸோ நம்ம டே டு லைஃப்பில் இருக்க 80% நமக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. 20% என்ன புதுசாக மாறினா பார்க்கலாம். அது எக்ஸாமு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வருமா அப்படின்னு. வராது, வரக்கூடாது. வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஏன்னா நமக்கு ஒன் வேர்டு சூஸ் பண்ணி போடுறதே ரொம்ப கஷ்டம். இதில் எழுதுகிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். அட்மிஷன் ஃபீஸ் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போடுங்க, 2 பேமெண்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். கிளாஸ் ஓரியன்டாக சரி, இல்லை கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங்காக அப்கமிங் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. டோட்டல் மார்க்கு 100 மார்க்குக்கு வரும். குட் ஈவினிங் இப்போ சொல்லுங்கள். அவங்க